வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஹெல்த்தியான கடையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி தோசை பொடியெலாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் தக்காளி கடையல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இந்த காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் நம்ம இது போல் செய்து கொடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த காய் தான் சேர்த்துருக்கோங்கிறதே தெரியாது. ரொம்ப அருமையாக சாப்பிட்ருவாங்க. இப்போ வாங்க இந்த கடையில் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடையில் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன். கடுகு உளுந்து சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு பாதி பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். இது கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே ஒரு 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸில் உள்ள நல்ல பழமான தக்காளி பழமாக எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி பழம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு பாதி அளவு வதங்கினுச்சுன்னா போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் அளவுக்கு பீர்க்கங்காய் தோல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. பீர்க்கங்காய் தோலை வேஸ்ட் பண்ண வேணாம், அதை நம்ம சட்னி செய்யலாம். அந்த ரெசிபி உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இதை வதக்கி விட்டுக்குங்க. நல்லா ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நம்ம காரத்துக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி காஷ்மீரி சில்லி பவுட்ரு தான் சேர்த்துருக்கேன். இது வந்து காரம் அவ்வளோவா இருக்காது. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், வரமிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்தோம்னா போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இதை ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விடுவோம். நல்லா ஒரு 2 செகண்ட் வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்குங்க, மறுபடியும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்து ஃபஸ்ட்டு இதை நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்குவோம். நல்லா ஒத்தாப்பில் ஒரு தடவை கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்குங்க. இது காய் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நமக்கு வெந்து வந்துடும். இப்போ இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள் காய் வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மத்து அப்படி இல்லைன்னா ஸ்மேஷர் வச்சு நல்லா இதை மசிச்சு விட்டுக்குங்க. நல்லா இதை கடையல் மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கணும். நம்ம நல்லா இது போல் அந்த காய் இருக்கிறது தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுருங்க. வெங்காயம், தக்காளி பழம், நம்ம போட்ட பீர்க்கங்காய் எல்லா காயும் நல்லா ஒரு தாப்பில் ஒன்று கலந்து வர அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இப்போ நம்ம புளித்தண்ணி சேர்க்க போகிறோம். புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்து சேர்த்தோம்னா போதும். ஏன்னா நம்ம தக்காளி 2 சேர்த்துருக்கோம், அதில் உள்ள புளிப்பே போதும். அதனால் கொஞ்சமாக சேர்த்தோம்னா போதும், சின்ன நெல்லிக்காய் சைஸு. இப்போ அந்த தண்ணியை கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே இன்னொரு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த திக்னஸ்க்கு வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாம் போதுமான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்குங்க. நல்லா கொதிக்கணும், அந்த புளியோட பச்சை வாடை போகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா நம்மளோட கடையல் ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இந்த பீர்க்கங்காய் தக்காளி கடையல் பார்த்திங்கன்னா இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ அருமையாக இருக்கும். சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். Thanks for watching.